அதான் அடுப்பு சூடாக இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்துக்கலன்னா அடி பிடிச்சிரும். அந்த மாதிரி அது மாதிரி பதட்டம்லாம் வர்றதெல்லாம் சகஜம்தான். அடுப்பு அதிகமாக வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் அடி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா? நம்ம தானே பார்த்துக்கணும். அப்போ நம்ம தியானத்தை நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல தன்மையை நீங்கள் பார்த்துக்கணும். அது ரொம்ப ஒரு கிளாரிட்டி வந்து வேணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு தியானங்கிறது இயல்பாக கிடைக்குதா, இயல்பாக நடக்கணும், இயல்பாக வரணும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். இப்போ பல ஆண்டுகளாக நீங்களாம் பழக்கப்பட்டுட்டீங்க. இயல்பாக சாமி கும்பிட தெரியாது, உங்களுக்கு இயல்பாக தியானம் பண்ண தெரியாது. நான் என்னுடைய உரை முழுக்க சொல்லிட்டேன், இங்கே நிறைய தியானம் சரியில்லை, நிறைய குருமார்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். இதற்கு மேலேயும் நான் எதுவும் சொல்ல முடியாது. அந்த ஆப்ஷனை ஏன் நீ உருவாக்குற? பிரைவேட் பஸ்ஸை நீ ஏன் உருவாக்குற? லக்கடா வண்டி லோக்கடா வண்டியா கூட இந்த வண்டியை வச்சுக்க, இதில் தான் ஏறணும், அதில் தான் ஏறுவான். அப்புறமா வண்டியை மாற்று, செயலை மாற்று, எல்லாம் செய்ய. அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அதுக்கு நிர்வாகத்தில் அதுக்கு ஞானம் வேணும். ஒரு வேலை செஞ்சிடறோம். இப்போ நான் உனக்கு டீச்சர் யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் உழுவுறாரு, தாண்டுறாரு, அழுகிறாரு. அவர் தாண்டட்டும், அழுகட்டும், உருளட்டும், தலைகளை நிற்கட்டும், அவர் என்ன ஞானி ஆகிடுவாராண்ணா? ஒரு மரம் வளர்றதுக்கு ஒரு குரு கிட்ட வாங்குற தீட்சை தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு குருவோட உபதேசம் தான் ரொம்ப முக்கியம். அவருடைய அலைவரிசை தான் ரொம்ப முக்கியம். அப்போ சந்திரக்கலையும் சூரியக்கலையும் பயன்படுத்தி ஒரு வேலை செய்யறதுல சரியா இருக்கும். மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து அதுதான். அப்போ அவர் லைவ்ல இருக்கும்போது அந்த பொருளை கையில் எடுக்க மாட்டாங்க. எடுத்தா ஒரு 100 பேர் 200 பேர் எடுப்பாங்க. அவர் மறைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த பொருளை கையில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை வைக்கவே மாட்டாங்க. அந்த பொருள் காலாவதி ஆனாலும் வைக்க மாட்டாங்க. சொல்லுங்க. கோயில் போனா வைப்ரேட் அதிகமா தெரியுது. அது எது தகடு அவங்க வச்சிருக்கிறதுனாலே இல்ல அது இயற்கையா வருது? ரெண்டுமே இருக்கு. தகடுனால ஒரு பெரிய இது இருக்காது. தகடு வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். வைப்ரேஷன் வந்து வேற ஒரு வடிவத்தை அது இருக்கும். ஒரு இடத்துக்குள்ள நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நிறைய இடங்கள் வந்து இறைவனால அவங்க வந்துட்டு போய் உட்காந்துட்டு போன இடம். அதனால அந்த வைப்ரேஷன் இருக்கும். அது தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல மனிதர்கள் தகடு வைக்கிறாங்க. அவ்வளவுதான். ரொம்ப பதட்டமா இருக்கு. உட்காந்து கேளுங்க. சில நேரத்துல பதட்டமா இருக்கு. அதான் அடுப்பு சூடா இருந்துச்சுன்னா கரெக்டா பார்த்துக்கலன்னா அடி பிடிச்சிரும். அந்த மாதிரி அது மாதிரி பதட்டம்லாம் வர்றதெல்லாம் சகஜம்தான். அடுப்பு அதிகமாக வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் அடி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா? நம்ம தானே பார்த்துக்கணும். அப்போ நம்ம தியானத்தை நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பாத்திரம் சரியாக இருக்கணும். பாத்திரம் ஓட்டையாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஊரில் இருக்கிற எல்லா குருநாதர்கிட்டையும் வாங்கிக்கிட்டு பொருளை பிடிச்சி கிண்டிக்கிட்டே இருந்தாலும் அப்படி ஆகும். புரியுதுங்களா? சரியாக இருக்கணும். மண்ணை பிடிச்சி சோறாக்குறேன்னு ஒரு அம்மா வந்து தண்ணியை வச்சுக்கிட்டு சோறாக்குனா மண்ணு தான் வரும். அரிசியை போட்டால் தான் அரிசி வரும். அப்போ ஊரில் இருக்கிற எல்லா குருநாதரும் உயர்ந்த குருநாதர்னு புத்தகம் இருக்கலாம், செயல் இருக்கலாம், தியானம் இருக்கலாம். எல்லாமே அது அந்த செயல்பாடுகளில் இருக்காதுல்ல. அதோட தன்மையில் அது வேலை செய்யும். அதுதான் உன்னுடைய கால கணக்குங்கிறது, கால சூழ்நிலைங்கிறது. அதில் நீ சிக்கிக்கொள்வாய், மாட்டிக்கொள்வாய்ங்கிறது அதோடைய பொருள் தான். அப்போ நீங்கள் அதை வந்து உணர்ந்து பார்த்துக்கணும். புரியுங்களா? இங்கே எல்லா குழந்தைகளும் இந்த மண்ணில் பிறக்கும் போது நல்ல குழந்தைகள் தான். அது தீயவராவதும் நல்லவராகிறதும் யார் கையில் இருக்கு? அந்த மாதிரி சூழல் தான். அந்த சூழல்ல ஒருத்தன் கத்தி எடுத்துறான், ஒருத்தன் பூ எடுத்துக்கிறான் கையில். புரியுங்களா? கத்தி எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் பிள்ளைய வளர்க்குறீங்க, அது இல்லை. இந்த மாதிரி ஒரு 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 நல்ல தன்மையை நீங்கள் பார்த்துக்கணும். அது ரொம்ப ஒரு கிளாரிட்டி வந்து வேணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு தியானங்கிறது இயல்பாக கிடைக்குதா, இயல்பாக நடக்கணும், இயல்பாக வரணும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். இப்போ பல ஆண்டுகளாக நீங்களாம் பழக்கப்பட்டுட்டீங்க. இயல்பாக சாமி கும்பிட தெரியாது, உங்களுக்கு இயல்பாக தியானம் பண்ண தெரியாது. அதனால உங்களால் அதிலிருந்து ஒரு நல்ல செயலை உங்களால் உருவாக்கிக்க முடியலை. ஒரு ஞானி உருவானது இயல்பாக தியானம் கிடச்சி தான் உருவாகியிருக்கான். நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறார்ல, அவர் திருச்சூலிலேருந்து வந்தார்ல, அவருக்கு யார் தீட்சை கொடுத்தா? நீங்கள் எல்லாரும் தீட்சை கட்டுட்டு அலையிறீங்கல்ல, அவருக்கு யார் தீட்சை கொடுத்தா? அவருக்கு யார் இந்த சமாதி நிலையை சொல்லி கொடுத்தா? அவருக்கு யார் கிளாஸ் டீச்சர்? யார்?
சொல்லுங்க. அவருக்கு யார் வகுப்படுத்தா? அவருக்கு உடல்ல சூடு வந்திருக்காதா? அந்த சூடை தீர்க்கறதுக்கு யார் என்ன வைத்தியம் பண்ணி கொடுத்தா? அவர் யார் எந்த வைத்தியத்தை சொல்லி கொடுத்தா? இந்த பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கிறாரு, இவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இந்த நகரத்தை சுத்தினாரே, இவருக்கு சூடு வந்திருக்காதுல்ல? சூடு வந்திருக்கும்ல, அதை சூடை யார் சரி பண்ணா? சொல்லுங்க. இப்ப இவருக்கு யார் கிளாஸ் டீச்சர் யாரு? அப்ப ஒரு செயல் வடிவத்தை பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்ப இவரே போய் பாண்டிச்சேரியில் அரவிந்தரை பார்த்தேன், ரமணரை பார்த்தேன், ஆனா எனக்கு பப்பா ராமதாசர் தான் அதை காட்டி கொடுத்தாருங்கிறார். ஏன் அரவிந்தரும் ஒரு ரமணரும் காட்டி கொடுக்கல? சொல்லுங்க. அப்ப யாரால் எங்க பெறப்படணுமோ அங்கதான் பெறப்படணும். அதுதானே சரியான நீதி, அதானே செயல். அப்ப யாரால் எங்க பெறப்பட கூடாதோ அங்க பெறப்பட்டுட்டா அது உடல் துன்பமாகும், அந்த உடல் துயரமாகும். அப்ப அதை சரி செய்யறதுக்கும் ஒரு கால கணக்கு இருக்கும். அந்த கால கணக்குல அது சரி செய்யப்படலாம், இல்லைன்னா அதுக்குள்ளே அவர் வாழ்ந்துட்டு போகலாம். இதான் அதோடைய பொருள். அப்ப நீங்க இதை எப்படி கையாளணும் அப்படின்னா, உங்களுடைய சரணாகதியிலிருந்து தான் கையாளணும். ஒருத்தரை குருவா தேர்ந்தெடுக்கல, ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய தியானம் சரியா, நீங்க பண்ற தியானம் சரியானா பிரபஞ்சத்துக்கிட்ட தினந்தோறும் சரணாகதி அடைந்து, நான் போற பாதை சரியா, என் குரு சரியா, நீங்க வழிகாட்டுங்க அப்படின்னு தொடர்ந்தோறும் ஒரு செயல் நடக்க நடக்க அந்த குருவோ அந்த தியானமோ இந்த காலத்தில் மிக சரியா தவறாங்கிறத அது வழிகாட்டி கொடுக்கும். இதுதான் நாம குறைந்தபட்சம் சொல்ல முடியும். நான் என்னுடைய உரை முழுக்க சொல்லிட்டேன், இங்க நிறைய தியானம் சரியில்லை, நிறைய குருமார்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். இதற்கு மேலையும் நான் எதுவும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இதற்கு மேல என்னன்னா, இப்ப நான் சொல்லிட்டேன், எனக்கு அருணகிரி ரொம்ப நெருக்கமானவர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் மாணிக்க வாசகர்ன்ட்டேன். நான் திருப்புகழையோ திருவாசகத்தையும் யார்ட்டையும் கொடுக்கல அப்படின்னா, நான் திருப்புகழாலையும் உருவாகல, திருவாசகத்தாலையும் உருவாகல. அப்ப நான் உருவாகாத நானு அதுக்குள்ளே நெருக்கமான இருக்கிற அவங்க எழுதின புத்தகத்தை என்கிட்ட கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்கல? அவங்க எழுதின புத்தகத்தை ரெஃபர் பண்ணி பிறர்கிட்ட கொடுக்க சொல்லணுமே, ஏன் கொடுக்க சொல்லல? இந்த காலகட்டத்தில் அது தேவையில்லை. நீங்க ஒரு வேலை செய்யறீங்க பாருங்க, அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. அதுதான் இப்பைக்கு ஒர்க் ஆகும், அதுதான் பயணமா இருக்கும், அதுதான் டிராவலா இருக்கும், அதுதான் செயல். அப்ப பழைய காலத்தோட செயல் வடிவத்தை நீங்க கொடுத்துட வேண்டாம், சொல்லிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்படின்னா நான் தான் அதிகமா திருப்புகளை கொடுத்துருக்கணும், நான் தான் அதிகமா திருப்புகளை பேசியிருக்கணும், நான் தான் அதிகமா திருவாசகத்தை கொடுத்துருக்கணும், பேசியிருக்கணும். அப்ப நான் பேசாத போதும், அதை கொடுக்காத போதும், அதை யார் எழுதுனாங்களோ, அதை யார் உருவாக்குனாங்களோ அவங்களே மறுக்கிறாங்க, இது கொடுக்க கூடாது, நீங்க வேண்டாம், நீங்க என்ன மாதிரி ரெடியா இருக்கீங்களோ அதுல இருந்து வேலை செய்யுங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அப்ப ஒரு ஞானியாகப்பட்டவரே தன்னுடைய கலையையோ தன்னுடைய தியானத்தையோ நீங்க கொடுக்க கூடாது, ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது இல்லை, உங்களுக்குள்ள ஒண்ணு கிடைச்சிருக்கு பாருங்க, அதை பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப இது மனிதரால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன ஆகுனா, ஒரு ஞானி ஒரு வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க, அப்போ யோசிப்பாங்க, அப்ப அதை பத்தி நிறைய தேடுதல்கள் உருவாகும். அது ஆச்சரியம் கிடையாது. ஆனா இருக்கும்போது எல்லா ஞானிகளுக்கும் சவால் இதுதான். ஏன்னா முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய தோற்றி வைத்த பழைய பொருட்களை தான் மக்கள் கையில வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? மக்கள் ஒன்னு அட்வான்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப பேக்ல இருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னாடியும் பின்னாடியும் வச்சுக்கிட்டு நடுவுல சென்டர்ல இருந்து நம்மள்கிட்ட உட்காந்து நம்மகிட்டையும் நீங்க கொஞ்சம் கொடுங்க, உங்களதையும் வாங்கிக்கிறேன்பாங்க. இந்த கையில பூந்தி, இந்த கையில ஜாங்கிரி, நீங்க கொஞ்சம் வேற ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட கொடுங்க, நான் அதை நடுவுல வாங்கிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு நீங்களே கொஞ்சம் ஊட்டி விடுங்கன்னு கூட சொல்லுவாங்க. புரியுங்களா? இதுதான். அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எது இருந்தாலும் நான் முன்னேறணும், ஆனா இப்படித்தானே நம்ம வந்திருக்கிறோம், இப்படித்தானே நம்ம வளர்ந்துருக்கோம், இப்படித்தானே நம்ம வாழ்ந்திருக்கோம், இதை திடீர்னு விட்டுட்டு வான்னா எப்படி வர முடியும்? அப்ப ஒருத்தர் தியானம் பண்றீங்க, 5 வருஷமா ஒரு குருக்கிட்டே தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நான் வந்துடுறேன், நான் சொல்றேன், அந்த தியானம் வேண்டாம், அந்த விஷயம் வேண்டாம், போதும், அது உன்னோட காலக்கணக்கில் உன்னுடைய உள்வினையில உனக்கு தெரியாம அந்த இடத்துல இருந்திருக்கிற, அதை பத்தி நான் முழுசா உன்கிட்ட விவாதிக்க வேண்டாம், நீ அதுக்குள்ளே வாழ்ந்திருக்க, அந்த செயலுக்குள்ளே இருந்திருக்கிற, நீ இங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, 2 நாள் 3 நாள் 5 நாள் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே வாழ்ந்திருக்கேன், அதை எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு திருப்பி நீங்க அங்கதான் போறீங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஞானம் பெற்றவர் ஒரு மனம் படைத்த மனிதன்கிட்ட
தன்னுடைய கண்டறியும் திறனை வச்சுக்கிட்டு அது சரியா தவறான்னு கண்டறிஞ்சு சொல்லிட்டாரு. அதை நீ யூஸ் பண்ணிக்க மாட்டேற. அப்ப என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்து எதுவோ அதுபடி நடக்கட்டும்னு நம்ம கடந்து போக வேண்டியதான். புரியுங்களா? இதுதான் அதோடைய செயல்பாடு. இது மக்கள்கிட்ட எப்பயுமே ஒரு ஒரு சேலஞ்சிங், ஒரு சவால் இருக்கும். அரசாங்கம் ஒரு விதமான கல்வியை கொடுக்குது, பிரைவேட்ல இருக்கும்போது அது ஒரு விதமான கல்வியை கொடுக்குது. அப்ப ரெண்டு பேர்த்தோட மேனேஜ்மெண்ட்டும் வெவ்வேறு விதமா இருக்கு. ஆனா முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு மேனேஜ்மெண்டா இருக்கிறதோட ஒரு கரெக்டான மேனேஜ்மெண்ட்டை வழிகாட்டுறதுக்குன்னா அது ஞானம் உள்ளவன் இருந்தா அந்த ரெண்டு மேனேஜ்மெண்ட்டை பேசி ஒரே மேனேஜ்மெண்டா கொண்டாந்துருவான். இப்போ உலகம் முழுக்க இருக்கு. ஏன் ஒரு அரசாங்கம் பிரைவேட்டுக்கே கல்வியை கொடுக்காம தானே வச்சுக்க முடியாதா? அப்ப பிரைவேட்டுக்கு அந்த ஆப்ஷனை ஏன் உருவாக்கணும்? அப்ப அங்க என்ன ப்ராப்ளம்னா கண்டறியறதுல ப்ராப்ளம். ஏன் பிரைவேட்ல அப்போலோ மாதிரி ஹாஸ்பிட்டல் உருவாகணும், மீனாட்சி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏன் உருவாகணும்? அரசாங்கமே மருத்துவம் வாங்கட்டும். அரசாங்க மருத்துவம் மட்டும் இருந்துச்சுன்னா நீ என்ன உயிருக்கு போறனாலும் இருக்கிற ஆப்ஷன் இது மட்டும் தானே, இங்கதானே வந்தாகணும். அந்த ஆப்ஷனை ஏன் நீ உருவாக்குற? பிரைவேட் பஸ்ஸை நீ ஏன் உருவாக்குற? லக்கடா வண்டி, லோக்கடா வண்டியா கூட இந்த வண்டியை வச்சுக்க, இதுல தான் ஏறணும், அதுல தான் ஏறுவான். அப்புறமா வண்டியை மாத்து, செயலை மாத்து, எல்லாம் செய்ய. அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அதுக்கு நிர்வாகத்துல அதுக்கு ஞானம் வேணும், அதுதான் செயல் வேணும். அப்ப அரசாங்கங்கிறது ஒட்டுமொத்தமான இந்த உலகத்தையே இயக்குறது. தான் பிரைவேட் கம்பெனி ஓனருக்கும் நீதான் தலைவன், ஏழைக்கு நீதான் தலைவன். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நீயே தலைவனா இருந்துக்கிட்டு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம எல்லாத்து கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா நீ எப்படி ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்துட முடியும்? ஒரு நல்ல செயலை எப்படி உருவாக்கிட முடியும்? சொல்லுங்க. அப்ப ஒருத்தன் சொல்றது என்னன்னா, நான் ஞானம் உள்ளவனா இருந்து பிரயோஜனம் கிடையாது, அதை பெறவனும் அதை கேட்கிறவனும் மிக சரியா இருக்கணும். நான் எவ்வளவு பேரை தான் நான் தடுத்து ஆட்கொண்டுகிட்டே இருப்பேன்? நான் சொல்றத கேட்கக்கூடிய திறன் இருக்கிற மாணவனா நம்ம கொண்டு வர்றோம். அதையும் தாண்டி சில சலுகையில சில மாணவனை தடுத்து ஆட்கொண்டு அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க பார்க்குறோம். ஆனா 100% அவன் என்ன நினைக்கிறான்னா அவனுடைய வாழ்க்கையோடைய போக்கிலே போகணும்னு நினைக்கிறான். பழகிட்டேன், அதுக்குள்ள வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற அந்த சூழலை கொண்டாந்துட்டு தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் ஒரு இடத்துல பயணிச்சோம்ல, தான் ஒரு இடத்துல வாழ்ந்தோம்ல, தான் ஒரு இடத்துல படுத்தோம்ல, அதுவே உகந்ததாகவும் அதுவே சரியானதாகவும் நினைக்கிறான். அங்க அவன் மிஸ் ஆகுறான். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப நாம ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தோம், அந்த குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே இருந்தோம். ஒரு காலகட்டத்துக்குள்ள அந்த குடும்பம் ஒன்னுகிட்ட தான் இருக்கும், நீ அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் அங்க இருக்கும், ஆனா நீ உள்ள இல்லாம நீ வெளியில இருக்கணும். அப்ப நீ எப்ப வெளியில இருக்கணுமோ அப்ப நான் தீர்மானிச்சு உன்னை நான் தூக்கிட்டு வருவேன், நீ வரணும். அப்படிங்கும் போது நான் முரண் பிடிச்சேன்னா அப்ப நான் வளர மாட்டேன்னு அர்த்தம். பிரபஞ்சம் ஒரு ட்ரை தான் பண்ணும், அதுக்கு மேல அது என்ன பண்ணும்? இப்ப நான் உன்கிட்ட ஒரு ட்ரை பண்ணுவேன். இப்ப ஒரு ஸ்டேஜ்ல எங்களை மாதிரி ஆட்களை என்ன பண்ணுது, நான் ட்ரை பண்றது இல்ல, இவன் வளர்ந்தாகணும். அப்ப வாலின்றவனை தூக்கிட்டு வர்றதுக்கு அவன் வாய்ப்பை உருவாக்கும். அப்ப வராத பட்சத்துல எனக்குள்ள ஒரு நோயையோ, எனக்குள்ள ஒரு கஷ்டத்தையோ, எனக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தையோ பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா வீட்டை விட்டு வர்றேன். வீட்டுல உள்ளவங்களும் அவர் துன்பப்படுறாரு, நோயில இருக்கிறாரு, ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கிறாரு, ஏதாவது பண்ணிக்க போறாரு, ஏதோ ஒரு குருநாதர் தேடி போறாரு, விட்டுருங்கப்பான்னு விட்டுருவாங்க. அப்படிதான் சில பேரை கூட்டிட்டு வர வேண்டியது. அவன் நல்ல தேகத்தோட, நல்ல செயலோட, ஆரோக்கியத்தோட இருக்கும்போது அவன் இங்கிட்டு வரமாட்டான். அவன் வர்றது எல்லாமே பொருள் கேட்க தான் வர்றான். புரியுதா? அவனுக்கு 2 இடத்துல ஊசியில 4 நறுக்கு 4 குத்தும் போது வர்றான். புரியுதா? இல்லைன்னா வரமாட்டான். இப்ப நல்ல தியானம் உனக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா நீ ஏன் என்கிட்ட வரப்போற? தியானத்துல எங்கேயோ படுத்துருச்சு, ஏதோ பாம்புல 2 ஓட்டை விழுந்துருச்சு, அதனால தானே வர்ற. இல்லைன்னா நீ வரமாட்டே, ஏன் வரப்போற? நானே ஆல்ரெடி இப்படி பறந்து இப்படி போயிட்டு இருக்கேன், அப்புறம் நீ ஏன் வரப்போற? நீயே ஒரு யூடியூப் சேனல் வச்சு அங்க பேசிக்கிட்டு இருப்ப. மகாவதார் பாபா அந்த உயர்மலை நடந்து போறதை நான் பார்த்தேன். அவரே நேரடியா 2 ஊதுபத்தியை கொளுத்தி அங்கேயே வச்சுட்டு உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இரு, நான் அவ்வப்போது உனக்கு ஒரு கருத்துக்களை சொல்லுவேன் அப்படின்னு நீயே பேசுவ. தானே உண்மையான விஷயம். அப்ப இதுக்குள்ளே தான் ஒரு செயல் நடக்கும். அப்ப ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகும் போது, ஏதோ ஒண்ணு கிடைக்காத போது, ஏதோ ஒண்ணு குறையும் போது, ஒருவேளை இவர்கிட்ட போனா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாமா அப்படிங்கறதுதான், அதான் அதோடைய செயல்பாடு. அப்ப ஒருத்தருடைய தாற்பயம் எப்படி இருக்கணும்னா, ஒருத்தரை பார்க்கறதே அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி பார்க்கணும். நோ கமிட்மெண்ட். புரியுதுங்களா? கமிட்மெண்டே இருக்கக்கூடாது. அந்த கல்யாணம் பண்ணும்போது
என் பொண்டாட்டி வந்து அப்படியே வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆடுவா பாடுவான்னு நினைச்சேன்னா 2வது நாளே கிழிச்சு எறிஞ்சிட்டு போயிடுவா. கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. அவ வந்து குரங்கு மாதிரி இருக்கட்டும், பேய் மாதிரி இருக்கட்டும், மகாலட்சுமி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தாலி கட்டும் போதே இருக்கணும். தாலி கட்டும் போதே கமிட்மெண்ட். ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி என் பொண்டாட்டி இருக்கணும். அடுத்தது ஒரு குடும்ப பாகான குத்துவலுக்கு மாதிரி என் பொண்டாட்டி இருக்கணும். அடுத்தது அப்படியே தாய் மாதிரி இருக்கணும். இவனே டிசைன் பண்றான். இப்ப என்ன பண்ண முடியும்? ஆரோக்கிய பால் பாக்கெட்ல வர விளம்பரத்துக்கு மாதிரி இவன் வந்து ஒரு டிசைனை பண்ணிடுறான். அவன் 2வது நாள் 3வது நாள் அவன் என்ன பண்றான்னா அவன் ஒரு டிசைன் பண்ணிட்டு வர்றான். தாலி கட்டும் போதே என் புருஷன் இப்படி இருக்கணும், லைஃப் பாய் சோப்பு போட்டு குளிச்ச மாதிரி வரணும், அவன் ஒரு டிசைன் பண்றான். இப்ப இதுக்கு இடையில 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா 2 பேரோட வாழ்க்கையும் நினைச்ச மாதிரியே இல்லை. அவன் என்ன பண்றாங்க, அவங்களோட லைஃப் என்ன ஒரு திருப்தியாவே இருக்காது. ஏன்னா கனவு கண்டுட்டு கல்யாணம் பண்ண வந்திருக்கான். கனவு இல்லாம கல்யாணம் பண்ண வந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அந்த காலகட்டத்தை கல்யாணம் பண்ணா தாய் சொன்னா தந்தை சொன்னா பொண்ணையே பார்த்துருக்க மாட்டாங்க, மாப்பிள்ளையே பார்த்துருப்பாங்க, காலியை கட்டியிருப்பாங்க. என்ன நடந்தாலும் அந்த பொண்ணும் கண்டுக்காது, என்ன நடந்தாலும் இவனும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா இவங்க 2 பேத்துக்குமே எதிர்பார்ப்பு கிடையாது. அவங்களுக்கு கல்யாணம் சில பேர்லாம் என் ஊர்ல நான் சின்ன வயசுல 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அவனை வந்து அவங்க அம்மா சொல்லுவான், டே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, மரத்தடியில தூங்கிட்டு இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சா, என்னடா போதையில் இருக்கியா, நார்மலா தானே இருக்க, நார்மலா தான்மா இருக்கேன், கல்யாணம் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு மைண்ட்ல ஏற மாட்டுது அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ண ஃபீலுக்கே என்ன வரல. எப்பயும் வீட்டில் இருக்கிற மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதுல ஒன்றும் அவனுக்கு ஒன்று பெரிய விஷயமா இல்லை. இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் அந்த 1 வாரத்துக்கு கோட்டை வாங்கி போட்டுக்குவாங்க, ஏதோ ஷூ அது இதெல்லாம் போட்டு ஏதோ பண்ணிக்குவாங்க ஒரு 10 நாள் 5 நாள். அதுக்கப்புறம் பேசிக்குவாங்க. நாம அப்ப இருந்த மாதிரி இல்லையே. இப்ப எல்லாம் கனவுங்க, கண்வழிக்கு பார்த்தா அவ்வளவுதாங்க, ஒன்றும் இருக்காதுங்க. புரியுங்களா? ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ட்ரீம். இப்ப தியானமும் ஒரு ட்ரீம். புரியுதா? தியானங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ட்ரீமை போட்டு செலுத்தி ஒரு வேலையை செஞ்சிடறோம். இப்போ நான் உனக்கு தீட்சை யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் விழுவுறாரு, தாண்டுறாரு, அழுகிறாரு. அவர் தாண்டட்டும், அழுகட்டும், உருளட்டும், தலைகளை நிற்கட்டும், அவர் என்ன ஞானி ஆயிடுவாராண்ணா? இதை நீ பார்த்துட்டு ஐயோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அங்கே போற, அங்கே என்ன நடக்கும்? நீயும் தாண்டுவ, நீயும் அழுவ, அதனால என்ன நடக்கும்? ஒரு ஞானி சொன்னாரு, ஒரு பாம்பு வந்து தாண்டிக்கிட்டே கிடந்துச்சான். கூப்பிட்டாரான், நீ தாண்டுனா பதஞ்சலி ஆயிடுவியா? பதஞ்சலி ஆயிடுவியா என்ன? பேசாம போய் அந்த புத்து இருக்குல்ல, 2 வாழை 2 மடிச்சு பேசாம உட்காரு, போ பேசாம போ, தாண்டிட்டுலாம் இருக்காத, போ அங்க அப்படின்னாராம். அப்ப அது போய் 2 மடிச்சு உட்காந்துச்சான். உட்காந்துட்டு பல நாள் கழிச்சு தெரிஞ்சுச்சான் வந்திருக்கவனே பதஞ்சலி. அப்ப அவங்கிட்டே போய் நம்ம போய் வித்தியை போய் வயான்னு காட்டிக்கிட்டு இருக்கோம். தாண்டவனே அவன், தாண்டவனுக்கே தலைவன், அவன்கிட்ட போய் தாண்டிக்கிட்டு இருந்தா அதேதான் விஷயம். அதேதான் நம்ம இவர் இருக்காருல, கரூர்ல ஒருத்தர் இருந்தார்ல, நெருவூர் சதாசிவம். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் குருநாதர் சொன்னார்ல, டே போட பேசாதரா, வேலையை போடுறா, நீ என்ன பேச்சாளரா, போடா போய் பொழப்ப போய் பாடுறா, வந்தியா சுவாசத்தை கவனிச்சியா, ஒரு விஷயத்த பண்ணியா, இல்லாம போட்டு கத்திரி எழுகிற போட அப்படின்னாரு. அப்ப அவரோட ரூட்டை என்ன பண்ணுச்சு? இது வந்து அவர் திட்டல, இதுதான் உபதேசம். நீ நம்ம பேச மாட்டேன் அப்படின்னு அவர் உபதேசம் கொடுத்துட்டாரு. இவர் போய் உட்கார்ந்தாரு, தியானம் வருது, பேச்சே வர மாட்டேது. காரணம் இவர் கட்டுப்படுத்தலைங்க, அவர் திட்டினது கிடையாது, அது உபதேசம். இவன் பேசுவான், இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட வரும், அப்போ ஒரு உபதேசத்தை நான் கொடுத்து இவனை மாற்றி விட்டுருவேன். அப்படிதான் விஷயம். புரியுங்களா? இந்த மாதிரி தான். அப்ப ஒரு சூழல்கள் ஒரு இடத்துக்குள்ள புரிஞ்சுக்கணும். இப்ப நாம பேசுறது இந்த காலகட்டத்தில் நான் பேசல, ஒரு இடி இடிக்கிறேன், அவ்வளவுதான். இடி எல்லா நேரத்திலையும் இடிச்சுக்கிட்டே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அந்த இடி இடிக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், அந்த இடி நின்றும். அதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் அந்த இடி இடிக்காது. அவ்வளவுதான் அதோடைய செயல்பாடுகள். அது சில பேருக்கு சில காலகட்டத்தில் அது நடக்கப்படணுங்கிறதுக்காக தான் அது நடக்கப்படுது. நாம நினைச்சு இடி இடிக்க முடியாதுங்க. புரியுதா? அதுதான் அதோடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றது. அதனால அது உங்களுக்குள்ள அது புரிஞ்சுக்கணும். முதல்ல தியானங்கிறது அந்தந்த காலத்துல ஒருத்தர் ஒரு செயல் வடிவம் இயற்கையா செயற்கை இல்லாம கிடைக்கிறது தான் ரொம்ப அபூர்வம். அப்படி கிடைக்கப்படணும், அது ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் கிடைக்கப்பட்டா அந்த செடி நல்ல தன்மையில வளரும். உங்களுக்குள்ள
அந்த சுவாசம் நல்ல தன்மையில கிடைச்சா இந்த மரமா இருக்கிற இந்த மரம் பழைய மரம் தான். இந்த மரம் 35 வயசு 40 வயசு ஆயிடுச்சு. ஆனா இந்த மரம் ஓரளவு நல்ல தன்மையில வளரும். இதான் ரொம்ப முக்கியம். ஒரு மரம் வளர்றதுக்கு ஒரு குரு கிட்ட வாங்குற தீட்சை தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு குருவோட உபதேசம் தான் ரொம்ப முக்கியம். அவருடைய அலைவரிசை தான் ரொம்ப முக்கியம். அப்ப சந்திரக்கலையும் சூரியக்கலையும் பயன்படுத்தி ஒரு வேலை செய்யறதுல சரியா இருக்கும். அப்ப பழைய செயல் வடிவத்தையோ இல்லை அடுத்தடுத்தது வெவ்வேறு விஷயத்த வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் பண்ணும்போது அந்த மரத்துக்கு அந்த தாக்கு பிடிக்கிற தன்மை கிடைக்காம போயிடும். அப்ப மரம் காற்று காலத்துல புயல் காலத்துல அது தன்னுடைய பொலிவை இழந்துரும், தன்னுடைய வலிமையை இழந்துரும், தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளவுதான் அதோட விஷயம். அப்ப இதுதான் அவசியமா நம்ம பார்த்துக்கணும். இப்ப கிடையாது. நீங்க எந்த புத்தக வரலாறு எடுத்து பார்த்தாலும் கடவுள் சொல் பேச்ச மனுஷன் கேட்க மாட்டான்னு தான் இருக்கும். நீங்க எந்த ராமன் மகாபாரதத்தை எடுத்துட்டு வாங்க, ராமனுக்கு எதிராக ஒரு 10 பேர் வந்து கத்தியை தூக்கிக்கிட்டோ அருவாளை தூக்கிட்டோ நின்றுருப்பான். அடுத்தது கீதை எடுத்துட்டு வாங்க, கிருஷ்ணன் நீ என்னடா பெரிய ஆளு, நானே பெரிய ஆள் தான், அங்க ஒரு 10 பேர் நின்றுருப்பான். நீங்க எந்த வரலாறு தூக்கிட்டு வாங்க, அருணகிரி வந்தான், அருணகிரியை எடுத்து ஒன்ன நான் கிளியோட கொண்டாண்டால் அங்க ஒரு 4 பேர் நின்றுருப்பான். இப்ப மாணிக்க வாசகர்னா அவனை வந்து சுடுமண்ணல்ல நிறுத்திட்டாங்கிறாங்க. இப்போ எவனை வேணாலும் எடுத்துக்கங்களே, எவனை எடுத்தாலும் இவர் வந்து இங்கே யோகிராம் சுரத்குமார் சுற்றிட்டு இருக்கும்போது நீனே இந்திக்காரங்க சுற்றிட்டு இருக்காரு, இவரை கள்ளத்துக்கு அடிச்சிருக்காங்க. இப்போ எவன் வந்தாலும் கடவுள் வந்தாலும் சரி, கடவுள் மனிதன் ரூபத்தில் கடவுள் இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 10 பேர் உட்கார்ந்து தாங்க இருப்பான். நீங்கள் எந்த வரலாறு வேணாலும் எடுத்து வந்து படிச்சுட்டு வாங்க. அப்போ இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஞானி சொல்கிறத கடவுள் சொல்கிறதே மனிதன் கேட்க மாட்டான். அந்த ஞானியோ கடவுளோ அவங்க மறைஞ்சிருவாங்க, சாக மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அந்த பொருளையே கையில் எடுத்துருவான். அதுக்கப்புறம் அதே ஞானி இன்னொரு வருவான் பாருங்க, அவனே போடுனாலும் போட மாட்டான், அந்த பழைய பொருளையே தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அவன் மறைஞ்சிருவான். மறைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ராமலிங்க சாமி இருக்கு, ராமலிங்க சாமி 6 திருமுறை கொடுத்துருக்காரு. இப்ப அந்த 6 திருமுறையை யாரும் கீழே வைக்க மாட்டாங்க, தூக்கி கையில வச்சிருக்காங்க. திருப்பி ராமலிங்க சாமியா வர்றாரு, 6 திருமுறை வேண்டப்பா, இந்த காலகட்டத்தில் நான் ஒன்று தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வேற பேர்ல வந்திருக்கிறாரு, வேற ஞானியா வந்திருக்கிறாரு. ஆனா யாராவது ஒருத்தர் அந்த திருமுறையை கீழே வைப்பாங்களா? போங்க போங்க, நீங்க சாமி சொல்லியிருக்கிறாரு, போங்க நீங்க, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதின்னு அவர்கிட்டே சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அவர் என்ன ஆவாரு? அப்ப அதுதான் மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து அதுதான். அப்ப அவர் லைவ்ல இருக்கும்போது அந்த பொருளை கையில எடுக்க மாட்டாங்க, எடுத்தா ஒரு 100 பேர் 200 பேர் எடுப்பாங்க. அவர் மறைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த பொருளை கையில எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை வைக்கவே மாட்டாங்க. அந்த பொருள் காலாவதி ஆனாலும் வைக்க மாட்டாங்க. அந்த பொருளை தேய்ச்சி 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 தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா தேய்க்க, அப்பா தேய்க்க, அம்மா தேய்க்க, அடுத்த பாட்டேன் அடுத்த பூட்டேன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அந்த ஞானி வந்து அடுத்த அவதாரம் எடுத்துட்டு வந்து டயர்டாகி அழுது அந்த பொருளை குடு 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 வாங்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, போன வாட்டி வந்த போது நான் ஒரு பொருள் கொடுத்தேன், அப்போ நீ வாங்கலை, இப்போ நான் போனதுக்கு அப்புறம் அந்த பொருளை எடுத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் அந்த பொருளை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி வந்து வேற பொருள் தரேன், ஒரே பொருளை வச்சுக்கிட்டு இருக்காதுன்னா. இப்போ என்ன சொல்றேன்னா, அந்த பொருள் எல்லாம் முடியாது, மாணிக்க வாசகன் எழுதின பொருளை போய் நீ கேட்கலாமா? டேய், நான் தான்டா மாணிக்க வாசகன், என் பொருளை கொடுத்தாரா, தயவு செய்து கொடுத்தாரா, நான் தான்டா மாணிக்க வாசகன், கொடுத்தாரா. போங்க, மாணிக்க வாசகன்னா அவர்கிட்டலாம் வந்து 3-4 ஒளிகள் தெரியும். நீங்க அந்த ஒளியெல்லாம் காட்டுங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணி காட்டுங்க எனக்கு அப்படிங்கிறான். டக்கு டக்குன்னு பண்ணா நீ செத்து போயிடுவாடா, டக்கு டக்குன்னு பண்ண முடியாது, இது பண்ணுனா உன் உடம்பு சாக்கடிச்சு நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. இப்ப என்ன பண்ணா, இப்ப கிருஷ்ணனே வந்தாலும் கீதையை வாங்க முடியாது, புரியுதா? அப்ப அவன் என்ன பண்றான்னா, அவன் அழுகுறான், கீதை ஏன்டா எழுதணும், கீதையை உருவாக்கிடாம இருந்திருக்கலாமோ. இப்ப ராமனே வந்து பாருங்க, ராமன் தோன்றி எவ்வளவு நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறான், ராமனுக்கு அப்புறம் வர்ற எல்லா அவதாரத்தையும் ஒண்ணு ஒண்ணா கொடுத்துருக்குறான். ஆனா இன்னமும் ராமனுக்கு நீங்க சிலையை வச்சுக்கிட்டு ஊர்ல உட்காந்தீங்கன்னா இப்ப ராமன் எவ்வளவு வருத்தப்படுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க, புரியுதுங்களா? அப்ப அடுத்து தோன்றான்ல, அவனுக்கு பெரிய சவாலாயிரு. அப்ப அவனை வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படிங்கிறதான். இப்போ ஒரு ஞானி என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருத்தர் சமாதியா இருக்கிறாருல, இப்ப நம்ம வந்திருக்கோம்னா அவர் வழியிட்டு நீங்க போங்க அப்படின்றவர். அவருக்கு தெரிஞ்சிடும், ஓ யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் யாருன்னு தெரியறத விட யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஆனா நம்ம மனிதர்கள் அதை கண்டுபிடிக்க முடியல, அதை பார்க்க முடியல.
அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவர் கொஞ்சம் பிடிச்சு போயிடுச்சு எனக்கு, இந்த குருநாதர் கொஞ்சம் நல்லதா இருக்கிறார், நீங்க போய் பப்ளிக்ல சொன்னீங்கன்னா, நம்ம சும்மா எதுமா நீ ஏதாவது சொல்லிட்டு இருப்ப, எங்க குருநாதருடைய செயல் வேற, உங்க குருநாதர்லாம் நீ உன்னோடய வச்சுக்க, என்கிட்ட கொண்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உண்மை தத்துவத்தை பேசவோ கொடுக்கவோ முடியாது. புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய சவால், அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு. இப்ப ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, மனம் படைத்த மனிதனோடு நம்ம எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. அப்ப ஒரு டீம் உருவாக்கி அந்த டீமு கிட்ட சில விஷயத்தை கொடுத்துட்டு, இந்த பண்டத்தை நீ சாப்பிட்டுட்டு பண்டத்தை மூடி வச்சிரு, பின்னாட்களில் வர்றவங்க அந்த பண்டத்தை சாப்பிடுவாங்க, தயவு செய்து இந்த பண்டத்தை எடுத்துட்டு விற்க போகாத, இதை வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க சாக போற பண்டத்தை மட்டும்தான் வாங்குவாங்க சாப்பிடுவாங்க, சாவில்லாத பண்டத்தை சாப்பிட்றதுக்கு மக்கள் தயாரா இல்லை, அதனால இந்த பண்டத்தை நீயே சாப்பிட்டு மூடி வச்சிரு, பின்னாட்கள்ல சங்கதி சாவிலிருந்து விடுபடுறவன் வருவான்ல, அவன் கரெக்டா வந்து இந்த பண்டத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணிக்குவான் அப்படிங்கறதுதான் இது ஒரு செயல்பாடு. புரியுதுங்களா? அவ்வளவுதான் இருந்துச்சு. அதனால நீங்க யாராவது நம்மளை சார்ந்தவங்க யாராவது அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பண்டம் கிடைக்குதுன்னா சாப்பிட்டுட்டு பேசாம நீங்க அதை மூடி வச்சுட்டு உங்களுக்குள்ள ஒரு வேலையை பார்த்துட்டு பயணிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்மளை சார்ந்த யாரா இருந்தாலும், நமக்குள்ள ரொம்ப முக்கியமா யாருக்கு இருந்தாலும் ஒரு நம்பகத்தன்மையோட சொல்வது என்னன்னா, என்னுடைய பேச்சோ என்னுடைய செயலோ என்னுடைய வடிவத்துக்குள்ள எதா இருந்தாலும் பிற மொழிகளோ இந்த மொழிகளையோ ஒரு ஆவணப்படுத்தி உங்களுக்கும் சரி நாளைக்கு வர்றவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணி வச்சுக்கணும், அதை பார்த்து வச்சுக்கணும். அந்த பணிகள்லையும் நீங்க வந்து ஈடுபடணும். அதை வெளியில நீங்க பரப்புரை போனீங்கன்னா, நீங்க இயேசுநாதருக்கே கல்லால் அடிச்சிருக்காங்க, சிலுவையில் அடிச்சிருக்காங்க, நீங்க அதுக்கு லாய்க்கப்பட மாட்டீங்க, ஞானிகளே ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒரு வேலைகளை அந்த பணிகளை ஈடுபடுத்திக்கும் போது, அங்க நீங்க இந்த பணியில ஈடுபடுத்தும் போது உன்னை அறியாமலே சந்திரக்கலையும் சூரியக்கலையும் உனக்குள்ளே ஒரு வாகித்து உனக்கு ஒரு நல்ல செயலை செய்யும். அப்பொழுது இந்த மாதிரி திருப்பணிகளை செய்யும் போது நீ உள்ள இருக்கும்போது இந்த குருவோட அலைவரிசையிலே ஒரு பெரிய மாற்றத்தை அது உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இதோட வடிவம். அப்ப நாம கொடுக்கப்பட்டிருக்கிற நாம பேசப்பட்டிருக்கிறதுல எல்லா செயலையும் ஒரு பயனுள்ளதாகவும் மக்களுக்கு ஒரு தீவிரமாக நாளைக்கு வந்து ஒரு அருமருந்தாக அது இருக்கும். அப்ப நீ அந்த அருமருந்தை சேகரிச்சு நீ வச்சிரு. அது பின்னாட்கள்ல வர்றவங்களுக்கு அது உபயோகமா இருக்கிற மாதிரி உன்னுடைய பணியும் இருக்கணும். அதுக்கு நீ உன்னை வந்து ஈடுபடுத்திக்க, உன்னை வந்து பக்குவப்படுத்திக்க. அது உனக்கு ஒரு தியானமாகவும் உனக்கு ஒரு நல்ல செயலாகவும் அது மாறும். அப்ப இன்னொரு விஷயமும், நீ புற சூழல்கள்ல இருந்து விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நீ வெளியில போய் உன்னை ஏதோ ஒரு சூழல்ல நீ விட்டுறாத. நான் இப்ப என்னுடைய செயல்ல இருந்து சொல்றேன், இந்த உலகத்தில் ஒரு சில ஸ்டேஜில் இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் ஒரு 10 நாள்லயோ, ஒரு வாரத்திலேயோ, ஒரு மாசத்துலயோ, 2 மாசத்துலயோ, 6 மாசத்துலயோ நீங்க ஒரு கொஞ்சம் உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பின்னாட்கள்ல தீவிரமா இதோட செயல்பாடுகள் என்னன்னா, இந்த அலைவரிசையிலிருந்து நிறைய அலைவரிசைகள் நிறைய பேர் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்ப நீ புற சூழல்கள்ல மாட்டிக்காத. என்ன கைட்லைன்ஸ் அருணகிரியோ மாணிக்க வாசகனோ பண்ணலைன்னா நானும் திருப்புகளை கையில வச்சுட்டு தான் நின்றுப்பேன். அப்ப அதை எழுதின அந்த அலைவரிசையே அது தடுக்கப்பட்டுச்சு, அதை மாற்றப்பட்டுச்சு. அப்ப அதோடைய எவ்வளவு பெரிய வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். அப்ப எவ்வளவு பெரிய முக்கியமா நம்மளை வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்ப உங்களுடைய பணிகள் அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி உங்களை ஈடுபடுத்திக்கங்க, ஒரு நல்ல செயலுக்குள்ள உருவாக்கிக்கங்க. அப்ப நாமளும் அடுத்தடுத்த பணிகளை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அனுபவத்துக்குரியவன் தான் நான். நீங்க காலையில நான் பல நாள் என்னுடைய உரைகளை சொல்லியிருப்பேன், நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. மீண்டும் அந்த மாதிரி ஒரு உரை எங்கேயாவது இருக்கும், அதை கேட்டு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியை நோக்கி ஒரு 6-7 ஞானிகள் போனாங்க. அப்போ ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ உட்கார்ந்தோன்னா அவருடைய கலையை அவர் கொடுத்தாரு. அவருடைய கலையை அந்த சிஷியர்களுக்கு கொடுத்தாரு. கொடுத்தோன்னா அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய ஒட்டுமொத்தமான கலைகளையும் எல்லாத்தையும் உன்கிட்ட பிரசன்ட் பண்ணேன். இப்ப இந்த நிமிடமே நான் என்ன அனுபவத்தை பெற்றனோ அதை நீ பெற்றிருக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. சரின்னா அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க சந்தோஷத்துல வந்து பணியை தொடங்கிட்டாங்க. தொடங்கி வேலை முடிச்சோன்னா மாலை வந்து பாக்குறாங்க. இவரை திருப்பி பார்க்கும்போது வேற அனுபவத்துக்கு போயிட்டாரு. அப்ப இத அவங்களால பெற முடியல.
அப்ப காலையில ஒரு அனுபவத்துல இருந்தவர் மாலையில வேற அனுபவத்துல இருக்கிறாரு. அப்ப அடுத்த நாள் இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, தினந்தோறும் இவர் வளர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அப்ப இவரை ஒரு இடத்துல அடக்க முடியாது, இவரை ஒரு பொசிஷனுக்குள்ள சொல்ல முடியாது, இவர் இந்த வடிவத்துக்குரியவரெல்லாம் இவரை விவாதிக்கவோ எழுதவோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இறைவனோடு ஒப்பிடல, அது தினந்தோறும் வளரும். அப்ப நாம எப்படின்னா, நமக்கிட்ட ஒண்ணு கொடுத்துருக்கிறார்ல, இதுதான் பணி, இந்த பணியில என்ன வேலை செய்யணுமோ அதுதான் செய்யணும். நாம அவரு மாதிரி ஆயிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் போகக்கூடாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுல ஒரு வேலை கொடுத்துருக்காருல, அதை மட்டும் செய்வோம். அவரை போய் ஆய்வெல்லாம் பண்ண முடியாது. அவரை போய் நம்ம அதை போய் கண்டுபிடிச்சிட்டு வர்றதெல்லாம் பெரிய ரிஸ்கான வேலை அப்படிங்கிறது தான் அவர் உணர்த்தினார். அப்ப நம்ம அதை உணர்ந்து ஒரு வேலையா அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது செய்ய